பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பயம் உண்டாகிறது, மனக்குழப்பங்கள் உண்டாகுது, இனம் தெரியாத ஒரு பாரம் மனதை அழுத்தி கொண்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். எதிர்காலத்தை குறித்ததான கலக்கங்கள் இருக்கும். பொருளாதாரத்தை குறித்த, குடும்பத்தை குறித்த, இப்படி பலவிதமான கலக்கங்கள் மனதை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த இரவு உன்னுடைய கலக்கங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாகிற இரவு. இன்று இரவிலிருந்து உனக்கு கலக்கம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய தினத்தில் நாம் ஒரு வல்லமையான இரவு ஜெபத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். இரவு நேரங்களின் தூக்கத்தில் நல்ல பாதுகாப்பு, குடும்பத்திற்கு பாதுகாப்பு, விடுதலை, சமாதானமான நித்திரை இவையெல்லாம் உண்டாகத்தக்க விதத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்னு நாம் பார்க்குறோங்க. சமாதானத்தோடு கூட படுத்து நித்திரை செய்வது தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம். சமாதானத்தோடு நம்ம தூங்கணுங்க. தூங்குற நேரத்தில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சுகமாய் தூங்க பண்ணுகிறார், சுகமாய் தங்க பண்ணுகிறார். இது ஒரு விருப்பமாக உங்களுக்கு இருக்க போவது அல்ல. இது ஒரு தீர்க்க தரிசன அறிக்கை, இது ஒரு விசுவாச அறிக்கை. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறாத போதும் கூட தேவன் பாதுகாப்பை ரிலீஸ் செய்யக்கூடிய ஒரு இரவு தான் இன்றைய இரவு. அதைத்தான் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு ஜெபம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த இரவு உன்னை தாக்க நினைத்த எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் அழிகிறது. இந்த இரவிலேயே அது தோற்கடிக்கப்படுகிறது. இனி நீ இதுவரை கண்ட அந்த எகிப்தின் கிரியைகளை நீ காணப்போவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஜெபங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அழுத்துங்க. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை ஒவ்வொரு இரவும் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிச்சுட்டு நீங்கள் படுங்க. இந்த ஜனவரி மாதம் 2026 ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய இரவு நித்திரைகள் ஆசீர்வாதமான நித்திரைகளாக, தேவனோடு கூட இணைந்து உறங்குகிற ஒரு நித்திரைகளாக காணப்படட்டும். கர்த்தாவே, இந்த இரவுல உம்முடைய பிள்ளைகளுடன் உமது பரிசுத்த பிரசன்னம் நிறைந்திருக்கும்படியாக நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 121:7 நாங்கள் பார்க்குறோம், கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறீர்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். எங்கள் ஆத்துமாவை நீர் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகளை நீர் ஆண்டவரே இரவில் வருகிற எல்லா தீங்குக்கும், பகலில் வருகிற எல்லா தீங்குக்கும் விலக்கி நீர் காக்கிறீர். அதனால் ஒரு பயத்தோடு உறங்குகிற உறக்கம் அல்ல, கலக்கத்தோடு உறங்குகிற ஒரு தூக்கம் அல்ல, சமாதானமான நித்திரை அருமை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய ஆத்துமாவை நீர் திகிலில் இருந்தும், பயத்தில் இருந்தும், போராட்டங்களில் இருந்தும் ஆண்டவரே எல்லா விதமான மன கொந்தளிப்புகளில் இருந்தும் நீர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஒருபோதும் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அருமை பிள்ளைகளை நீர் பாதுகாப்பதில் தீவிரமுள்ள தேவனாக இரவும் பகலும் நாங்கள் தூங்கினாலும் முழித்திருந்தாலும் உங்களை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலைக்காக, இரவு நேரத்தில் எழும்புகிற அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவில் வருகிற எல்லா பயங்களும், எல்லா இரவில் எழும்புகிற அந்தகாரத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே தூங்கு
தூங்கினதுக்கு அப்புறமும் வருகிற அந்த கலக்கங்களும், கனவில் வரக்கூடியதான எல்லா விதமான தாக்குதல்களும், அரைமயக்க நிலையில் அரை தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகளும், ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட விருக்குன்னு எழுந்து கொள்ளுகிற நிலைகளும், எல்லா இனம் புரியாத அழுத்தங்களும், எல்லா மனச்சோர்வுகளும், எல்லா தனிமை உணர்வுகளும் இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட எல்லா பயத்தின் ஆவிகள், திகிலின் ஆவிகள், கலக்கத்தின் ஆவிகள், கனவுகளில் தாக்குகிற அந்தகாரத்தின் கிரியைகள், எல்லா எதிர்மறையான கனவுகளை உண்டு பண்ணுகிற ஆவிகளின் தாக்குதல்கள், எல்லா விதமான மன அழுத்தங்கள், மனச்சோர்வுகள், தனிமைகள் எல்லாவற்றையும் நான் கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். தனிமை உணர்வுகள் விலகுவதாக, இருட்டை பார்த்து பயப்படுகிற அந்த பயங்கள் விலகுவதாக, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா தலைமுறையாய் கடந்து வருகிற இப்படிப்பட்ட ஆவிகளின் தாக்குதல்களும் உடைக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர், ஆண்டவரே எங்களுக்கு நீர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறீர். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி அருமை பிள்ளைகளுக்குள் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய மனமும் உடலும் ஆத்துமாவும் உம்முடைய சமாதானத்தினால் மூழ்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க சமாதானத்தில் நிறைந்திருக்கட்டும். வழிந்தோடுகிற சமாதானம் இவர்களுக்குள் ஆண்டவரே புரண்டோடி வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இரவு பாதுகாப்புக்கான ஆண்டவரே அறிக்கைகளை நாங்கள் இப்பொழுது ஏறெடுக்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 91:5-6ஆம் வசனத்தின்படி இரவில் உண்டாகும் பயங்கரங்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ஆண்டவரே இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் அருமை பிள்ளைகள் பயப்படுவது இல்லை. நாங்கள் பயப்படுவதில்லை. ஏனென்றால் நாங்கள் உம்முடைய உள்ளங்கையில் தாங்கப்பட்டிருக்கிறோம், உம்முடைய உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்காமலும் உறங்காமலும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். எங்களை சுற்றிலும் அக்கினிமதிலாய் இருந்து அருமை பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினிமதிலாய் இருந்து நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். எப்பொழுதும் நாங்கள் தேவ பாதுகாப்புக்குள் தான் இருக்கிறோம். அதனால் நாங்கள் பயப்பட வேண்டியதோ அல்லது இரவின் தூக்கங்களை தொலைக்க வேண்டிய அவசியமோ இல்லை. இந்த நாளில் நாங்கள் சொல்லுகிறோம், எல்லா பயங்களும் உடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறோம். எல்லா இரவு நேரத்தில் எழும்புகிற சரீர உபாதைகள் எல்லாம் விலகிவிட்டது. எல்லா விதமான நுரையீரல் சம்பந்தமான உபாதைகள், டயாபெட்டிக்னால எழும்புகிறதான உபாதைகள், பிரஷர்னால எழும்புகிறதான உபாதைகள், மூட்டு வலியினால எழும்புகிற உபாதைகள், இன்னும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சரீர பிரகாரமான வியாதிகள், பலகீனங்களினால் உண்டாகிற உபாதைகள் எல்லாம் விலகுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா எல்லா விதமான இரவில் எழும்புகிறதான எல்லா தாக்குதல்களையும் இப்ப நாங்கள் கேன்சல் ஆகிவிட்டது என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். எல்லா விதமான ஆங்ஸைட்டியும் விலகிவிட்டது என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா சமாதானம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இரவுக்கும் சமாதானம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகலுக்கும் சமாதானம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இந்த இரவு தூக்கங்களுக்கு முன்பதாக அருமை பிள்ளைகளுக்கு பரிபூரண சுகம் உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே இந்த நாளின் எல்லா விதமான பாரங்களும் இருதயத்தில் தேங்கி இருக்கக்கூடியதான காலையில் இருந்து இந்த இரவு நேரம் வரையிலும் மனிதர்களுடைய பழி சொற்களாலோ அவச்சொற்களாலோ அவமானங்களாலோ நிந்தைகளாலோ போராட்டங்களாலோ ஆண்டவரே அப்பா நெருக்கங்களாலோ பொருளாதார பிரச்சனைகளாலோ அல்லது மற்ற வாழ்வியல் பிரச்சனைகளாலோ சரீரத்தின் பலகீனங்களாலோ இருதயத்தில் தேங்கி இருக்கக்கூடிய எல்லா பாரங்களும் இப்பொழுது அகற்றப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவை விலகுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் பரிபூரண சுகம் இன்று இரவு இவர்கள் தூங்குவதற்கு முன்பதாக உண்டாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 147:3 நீர் சொல்லி இருக்கிற பிரகாரமாக இருதயம் நொறுங்குண்டவர்களை நீர் குணமாக்குகிறீர். இப்பொழுது இருதயத்திற்குள் ஒரு உள்ளார்ந்த காயங்களை ஆற்றுகிற ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். கீலேயாத்தின் பிசின் தைலம் இறங்கட்டும். நல்ல சமாதானம்
நாயனுடைய ஊழியம் உண்டாகட்டும். அவர்களுடைய காயங்கள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்பிரிட் ஆஃப் ஃபிராக்ரன்ஸ் நான் கட்டவிழ்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இருதயத்திற்குள் ஆண்டவரே ஒரு கலிகூறுதல் எழும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் எழும்புவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இரவு நேரத்தில் ஆழமான நித்திரை, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த நித்திரை, ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள், தரிசனங்கள், சொப்பனங்களோடு கூடிய நித்திரையை இப்பொழுது அருமை பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த ஜனவரி மாதத்திலேயே 2026 ஒவ்வொரு இரவுகளுக்காகவும் தீர்க்க தரிசனமாய் இப்பொழுது நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தின்படி அருமை பிள்ளைகள் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபையே என்று நாங்கள் சொல்லுகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கிருபை அருமை பிள்ளைகளை தாங்குகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். உம்முடைய இரக்கம் ஆண்டவரே அருமை பிள்ளைகளை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் சார்ந்த காரியங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உம்முடைய தயவு அருமை பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. உம்முடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக பல சமயங்களில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எப்பொழுதும் எங்களுக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறீர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய உண்மையை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். உம்முடைய உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு நாள் காலையில் ஆண்டவரே அருமை பிள்ளைகள் விழித்துக் கொள்ளுகிற போதும் அது ஆண்டவரே அப்பா புதியவைகளாய் இருக்கிறதே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு இரவும் விசேஷமாய் இன்று இரவு இவர்களுக்கு சாட்சியுள்ள இரவாக மாறுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆழ்ந்த நித்திரை உண்டாகிறது, அமைதலான நித்திரை உண்டாகிறது, சமாதானமான நித்திரை உண்டாகிறது. காலையில் விழித்தெழும்போது ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் திருப்தியாகிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். காலையில் விழித்தெழும்போது உம்முடைய சாயலால் திருப்தியாகிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாப்பு ஆண்டவரே இந்த இரவில் அருமை பிள்ளைகளுக்கு ஒரு பங்காக மாறுகிறது. அமைதியும் சமாதானமும் பெருகுகிறது. ஆழ்ந்த நித்திரை மட்டுமே அருமை பிள்ளைகளுக்கு காணப்படுகிறது. படுத்தது தெரியல, எழுந்தது தெரியலன்னு சொல்ற அளவுக்கு குழப்பம் இல்லாத, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஆண்டவரே கனவுகள் இல்லாத ஆழ்ந்த நித்திரை உண்டாகிறது. புதிய வல்லமை அருமை பிள்ளைகளுடைய சரீரத்தில் எழும்புகிறது, மனதில் எழும்புகிறது. இரவு நேரங்களில் இவர்களுடைய மூளை ஆண்டவரே இவர்களுடைய நரம்புகள், திசுக்கள், கணுக்கள், சரீரத்தின் உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் யாவும் புதுப்பிக்கப்படுகிறது. சிந்தை, சித்தம், உணர்வுகள் கர்த்தருடைய வார்த்தையினாலும் பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த இரவு இவர்களுடைய ஆசீர்வாதத்தின் பங்காக மாறுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த ஜெபம் உங்களுக்கு சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான நைட் ஸ்ட்ரகிள்ஸ், பயங்கள், உங்களுடைய ஸ்லீப் இஷ்யூஸ் இது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ல பதிவிடலாம். நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியம் உங்களுக்கு ஜபத்தையும் வார்த்தையையும் வல்லமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஊழியம், ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து உங்களுடைய காணிக்கைகளை மாதம் தோறும் நான் விதைக்கிறேன் என்று தீர்மானித்து நீங்கள் விதைக்க ஆரம்பியுங்கள். அப்படி ஏராளமானோர் தீர்மானித்து தங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் இருந்தும் பல வெளிநாடுகளில் இருந்தும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்காளராகுங்கள். எங்களுடைய பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடைபெறுகிறது. அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் நீங்க ஜாயின் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஜூம் மீட்டிங் மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல நடக்குது. அதுல நீங்க கலந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஜெப விண்ணப்பங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எண்ணிற்கு நீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.